நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும். பேசினா இவங்க டவுசர் கிழிஞ்சிரும், காக்கி டவுசர் கிழிஞ்சிரும். அதனால அவங்கள பேச விடாம நேர நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஜோசியக்காரர் சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? ஏன் ஜோசியக்காரன் சொன்னா என்ன எரியுதா? ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. அப்புறம் என்ன இதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்த? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் யார் யாரு பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படி கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனியாக அமைச்சர் வச்சிருக்கீங்களா? மடியில் கனமில்லை அப்படின்றத தெரிவிக்கும் விதமாக கோப்புகளை வச்சுக்கிட்டு ஏன் பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்க, ஓப்பன் பண்ண வேண்டியதானே அப்படின்றத கேட்குறாரு. இவர் சிடிஆர் நிர்மல்குமாரானா பாத்ரூம் கதவை தான் ஓப்பன் பண்ணுவேன்றாரு. இவங்க வந்து கேள்விக்கு பதில தயாரிக்கிறதுக்கே இவங்க விரும்பல. இட்ஸ் மீன்ஸ் அரசு இயந்திரத்தை துருப்பிடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளின் இழுப்புக்கெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அமைச்சர் வன்னியரசே உதாரணம். ஏப்ரல் மாசம் வரைக்கும் வந்துகிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் ஏன் வரலன்னு தான் கேட்கிறாரு அவரு. இப்போ வந்துகிட்டு இருந்தது வந்திருக்கணும்ல. அதுக்கு முன்னாடியும் பிரச்சனை இருந்தது. இதனாலதான் அவர் ஏன் அதிகாரிகள் பேச்சை கேட்டு ஆடுகிறார்கள்ன்றதை நான் திட்டவட்டமா சொல்றேன். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர். வணக்கம். சட்டமன்றத்தில் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி சில கேள்விகளை எழுப்புறாரு அந்த துறை குறித்து. அதில் குறிப்பாக மின்கட்டண உயர்வு குறித்து கேள்விகளை எழுப்புறாரு. அதுக்கு பதில் சொல்கிறப்ப இப்போ இருக்கிற மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் கரூர் கம்பெனி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அப்புறம் இல்லை சாரி கரூர் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்றாரு. அப்புறம் இல்லை கோவை சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு சலசலப்பை சட்டமன்றத்தில் ஏற்படுத்துது. 2 தரப்புலையும் வந்து கோஷங்கள்லாம் எழுப்புனாங்க. ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் கே நேரு வந்து சட்டமன்றத்தில் சொன்னார், திரு நிர்மல்குமார் பேசும்போது எதையா ஒன்று கிளப்பி விட்டுறாரு, அவர் கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு நடந்த சட்டமன்ற அந்த நிகழ்ச்சி எப்படி பார்க்குறீங்க? சிடிஆர் நிர்மல்குமார் பண்ணது வந்து அக்மார்க் பாஜக பிஹேவியர். அண்ணல் அம்பேத்கரை பற்றி சம்மந்தம் இல்லாமல் இழுத்து கொண்டு வந்து அங்கே நாடாளுமன்ற அவையில் அமித்ஷா வந்து எப்படி இப்போல்லாம் எப்போ பார்த்தாலும் அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு சொல்கிறது ஃபேஷன் ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னது எப்படி வந்து ஒரு அன்னெசரி ரிமார்க் டு ப்ரொவோக் த அப்போசிஷனோ அதே போல தான் சிடிஆர் நிர்மல்குமார். ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ்ஸால் பயிற்றுவிக்கப்பட்ட நபர், எந்த கேள்விக்கும் நேரடியாக பதில் சொல்ல மாட்டார்கள். இப்போ மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது அப்படின்றது குறித்து பலரும் இன்ஃப்ளூயன்சர்கள் மூலமா வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோக்கள்லாம் எனக்கு பார்க்கறதுக்கு தன்னிச்சையாகவோ இயல்பாகவோ போடப்பட்டது போல தெரியல. அதற்கு பின்னால யாரோ ஒருவர் தூண்டி இருக்கலாம், அல்லது அது ஒரு இன்விசிபிளி ஸ்பான்சர்டு வீடியோவாக கூட இருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஏன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் என்னோட பில்லு உயர்ந்துருச்சு, ஷாக் ஆயிட்டேன், நான் எடுத்து பார்த்தா எனக்கு அதிகமாயிருச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பில் எடுத்து பார்த்தா அப்புறம் தான் தெரியுது நாங்க வந்து ஃபுல் டே ஏசி ஓட்டியிருக்கோம், அதனால யூனிட் ஏறி இருக்கு, அதனால ஸ்லாப் ஏறிடுச்சு, அதனால அதனால மக்களே மின் கட்டணம் உயர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீடியோ போடுறாங்க. நான் மறுக்கல. ஒவ்வொரு கோடை காலத்திலையும் மின் பயன்பாட்டாளர்களாகிய பொதுமக்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களின் பயன்பாடு அதிகரிக்கும். உதாரணத்திற்கு ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜு, இது எல்லாத்துலேயும் அதிகரிக்கும். எதனாலலாம் அதிகரிக்கும் அப்படின்னா, ஒன்று சம்மர் ஹாலிடேஸால் அதிகரிக்கும், இன்னொன்று சம்மர்னால ஏற்படுற அதிக கன்சம்ஷனால ஏற்படுற லோ பவர்னால ஏற்படுற ஓவர் டிராயிங்னால, இப்படி பல்வேறு காரணங்களால மின் கட்டணம் வந்து மின் பயன்பாடு அதிகரிக்கும், கட்டணம் அதிகரிக்கும். ஆனால் நான் போன சம்மர்ல கட்டின கட்டணமும் இந்த சம்மர்ல கட்டுற கட்டணமும், இவங்க என்ன சொல்றாங்க, உங்க வீட்டில் புதுசா ஏதாவது எக்யூப்மெண்ட் போட்டிருப்பீங்க, எந்த எக்யூப்மெண்ட் போடாதவன் அதே எக்யூப்மெண்ட் அப்படியே வச்சு ஓட்டிட்டு இருக்கிற வீட்டில் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இதற்கான ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து வழக்கமா ஆகிறது உண்டு அப்படின்னு ஒன்றும் இல்லை. நேற்று நான் வந்து டீ கடையில் இங்கே சாலி கிராமத்தில் வந்து 2 தெரு தள்ளி அந்த எம்ஜிஆர் தெருல தான் வந்து மின் அலுவலகம் இருக்கு. தமிழ்நாடு மின் வாரியத்தினுடைய பில்லு கட்டுற அலுவலகம் இருக்கு. அங்கே வந்து ஒரு டீ கடை இருக்கு எதிர்த்தாப்புலையே, பக்கத்தில் கிளை நூலகம். அங்கே நான் டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இயக்குனர் தோழர் லெனின் பாரதி அவர்கள் டீ சாப்பிட்டுட்டு இருந்தார். அவர் டீ சாப்பிட்டுட்டு இருந்தவர் பார்த்த உடனே ஒருத்தர் பார்த்துட்டு கிரீட் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன தோழர் இங்கே அப்படின்னு சொல்லி கேட்டபோது,
ஜென்ரலா எல்லாத்தையும் பேசிட்டு, இங்க என்ன தோழர் டீ சாப்பிடவா? என்ன இவ்வளவு தூரம்? அங்க பிரசாத் கிட்டயே கடை இருக்குமே. இல்ல தோழர் ஈபி ஆஃபீஸ்க்கு வந்தேன். ஈபி ஆஃபீஸ் என்ன விஷயம் தோழர்? இப்பதான் எல்லாம் ஆன்லைன் ஆயிருச்சே. அதான் தோழர் பிரச்சனையே. ஈபி ஆஃபீஸ்ல இருந்து பில்லு வருது. அந்த பில்லுல வந்து பயன்பாட்டு கட்டணம்னு போட்டு, அவருடைய நண்பருடைய அறை. அந்த அறைக்கு வந்து கிட்டத்தட்ட ரூ. 6,000 எவ்வளவோ பில்லு போட்டிருக்காங்க. இவ்வளவு பயன்பாடு வராதே. அரவுண்ட் 6 to 10,000க்கு மேல வந்து அவர் பில் வந்துருச்சு. பில்லு வந்த உடனே அவர் வந்து இவ்வளவு பயன்பாடு வராதே 2 மாசத்துக்கு ஒருக்க நீ 30 நாள் ஊர்லயே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதை சும்மா விட வேணாம் நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ஊர்ல இல்லாததுனால அவரே நண்பருக்காக நீதி கேட்டு இபி அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார். வந்தவர் வந்து அந்த பையன் வந்து 30 நாள் வீடு வந்து பூட்டி இருக்கு. வீடு பூட்டப்பட்டதுக்கான ஆதாரம் இருக்கு. அதே போல அந்த இபி அவன் வந்து போன மாசமே பில்லு கூட வந்ததுனால இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீ ஊருக்கு வரும்போதெல்லாம் வந்து யூனிட் ரீடிங்கை வந்து வீடியோ எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீடியோவை எடுத்து சரி பார்த்துருக்குறாங்க. தப்பா இருக்கு. இபி ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறாங்க. வந்து கேட்டபோது சாரி சார் இது மாதிரி மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து 500 சொச்சம் 530 ரூபா பில்லு. 10,000 ரூபா எங்க இருக்கு? 500 ரூபா பில் எங்க இருக்கு? இப்ப நேர்ல வந்து அவர் கேட்டதுனால அந்த இயக்குனர் வந்து சமூக பொறுப்புணர்வு உள்ள இயக்குனர் என்ற காரணத்தால் அவர் வந்து நினைச்சுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் சொல்றதுனால. ஏன்னா அவர் இதெல்லாம் பேசணுன்றதுக்காக தான் சொல்றாரு. இப்படி ஒரு பிரச்சனை, அவர் பொறுப்புள்ள மனிதர் அப்படின்றதுனால வந்தாரு, கேட்டாரு, நீதி கேட்டு அவருடைய நண்பருக்கு நீதி கிடைத்தது. இது மாதிரி நீங்களோ நானோ நம்ம நண்பர்களோ நம்ம உறவினர்களோ இபி ஆஃபீஸுக்கு போய் பில்லு கட்டுற அளவுக்கு அல்லது உட்கார்ந்து அங்க போய் சண்டை போட்டு நீதி கேட்கிற அளவுக்கு நம்மிடம் நேரம் இருக்கிறதா? ஒரு நாள் போனோம் அப்படின்னா பகல்ல போகணும். பகல்ல போய் இதுல ஏதாவது டோல் ஃப்ரீ நம்பர் 24x7 ஏதாவது வச்சிருக்காங்களா? கஸ்டமர் கேர்னு எதுவும் கிடையாது சேவைத்துறையில. அப்போ பகல்ல தான் போகணும். வேலையை விட்டு போகணும். ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு போகணும். அந்த ஒரு நாள் சம்பளத்துக்கு பேசாம கட்டிட்டு போயிடலாம். இதுதான் இயல்பாக இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் மனநிலை. அன்றாட வேலைக்கு போறவங்க இன்னைக்கு கூலியை விட்டுட்டு இங்க போய் மாரடிக்கிறதா அப்படின்னு அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. உயர்தட்டு வரைக்கும் இதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. அப்போ பொதுமக்கள் தங்களுடைய வாழ்க்கை சூழல்ல அனுபவிக்கின்ற அன்றாட கொடுமைகளை கேட்பதற்கு வழி இல்லாமல் திணறிக் கொண்டிருக்கும் போது இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? கரூர் கம்பெனி, கரூர் எம்எல்ஏ, கோயம்புத்தூர் எம்எல்ஏ, இப்படி இந்த ப்ரொவோகேஷன் வந்து எதன் அடிப்படையில்? நான் என்ன கேட்கிறேன், அவர் கேட்டார்ல மின் கட்டண உயர்வு பத்தி கேட்டார்ல, அதுக்கு என்ன ப்ராப்பரான அதுக்கு அதனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? எதனால இவ்வளவு அதீதமாக வரலாறு இல்லாத பில்லு? இப்ப டிஸ்கஷனே வந்து இப்ப அவரு எதிர்கட்சி தலைவர் வந்து சங்கி அமைச்சர் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அதையும் அவை குறிப்புல இருந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம்ல 1/2 மணி நேரம் யார் உட்கார்ந்ததுன்னு சொல்லவான்னாரு. பாத்ரூம்ல உட்கார்றது தான் அமைச்சரா இருக்கீங்களான்னு கேட்டாரு. டிஸ்கஷன் இப்படி மாறிடுச்சு. ஆமா, அதுதான் அவங்க எதிர்பார்த்தது. அந்த அவையின் மாண்பு கெடணும். அந்த அவை வந்து அர்த்தமற்ற அவையாக மாறணும். பார்க்கிறவங்களுக்கு வந்து அந்த அவையின் மீதான மதிப்பு குறையணும். இந்த அரசின் மீதான நம்பிக்கை சிதையணும். அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்ப என்னப்பா மோடி வந்து எல்லாம் எம்பிஏ போதும், அது போதும், இது போதும் சொல்றாருப்பா, இதெல்லாம் ஒன்றும் நடக்கலப்பா, என்னப்பா உள்ள போய் பாத்ரூம் கதையை தானப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படின்ற அவநம்பிக்கை ஏற்படாத மக்களுக்கு இந்த ஜனநாயகத்தின் மேலையும் இந்த சட்டமன்றத்தின் மேலையும் ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய தீவிரமான அரசியல் பார்வையாளர்களும் அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள், தொழிற்சங்கங்கள், மக்கள் சங்கங்கள், குடியிருப்போர் சங்கங்கள், இவங்க எல்லாம் என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்னா, நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் சொன்னோமே இதெல்லாம் எம்எல்ஏ சொல்றாரான்னு கவனிப்பாங்க. அதனாலதான் கவனஈர்ப்பு தீர்மானம் ஒரே பொருளின் மீது பலர் கொடுத்தாலும் அந்த பலரும் அதை ரெப்ரசன்ட் பண்ணி சொல்றது காரணம் என்ன? தன்னுடைய தொகுதி மக்களுக்கு நான் உங்கள் கோரிக்கையை பேசிட்டேன் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அதுதான் சபாநாயகர் திரும்ப திரும்ப சொல்றாரு, மென்ஷன் பண்ணிருங்கன்னு கூப்பிடுறதுக்கு காரணம் என்ன? உங்க தொகுதி மக்களுக்கு நீங்க காட்டணும்ல, லைவ்ல பாக்குறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அதை மென்ஷன் பண்றாங்க. இப்போ இப்படி நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக ஒரு தரப்பு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் முயற்சி செய்கிறாங்க. ஆனா இந்த தரப்புல ஆளுந்தரப்புல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அமைச்சர்கள் அது போன்ற ஏதாவது ஒன்றை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்களா அப்படின்னா கிடையாது. மாறாக எப்படி ப்ரொவோக் பண்ணலாம், என்ன சொன்னா இன்னைக்கு சலசலப்பாயி இந்த மானிய கோரிக்கையின் மீதான விவாதங்கள் உருப்படியாக நடக்காமல் போகும் அப்படின்றதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. இல்ல ஆனா காலையிலே எடுத்த உடனே வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து 3 ஃபைல் இருக்குன்னு சொன்னீங்க, அதை ஓபன் பண்ணுங்க, ஆமா இந்த என்ன மிரட்டுறீங்களா அப்படின்லாம் கேட்டாரு. அதுக்கு எந்த பதிலும் வரலையே. அவர் முதல்ல வந்து 19ஆம் தேதி அவர் வந்து பேசிட்டு போனாரு. முதலமைச்சர் விஜய் வந்து பேசிட்டு போனாரு. நான் என் டேபிள்ல இருக்கு, நான் சும்மா சொல்லல, உண்மையிலே இருக்குன்னா நடவடிக்கை எடு. அப்ப நீ டீலிங் போடுறியா?
அது முன்னாள் எப்போ ஆளும் கட்சி உறுப்பினர்களோட நீ டீலிங் போட பாக்குறியா? எப்போ எங்க சொல்லணும், என்ன சொல்லணும் அப்படிலாம் சொல்றாருல்ல. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. அப்புறம் என்ன இதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்த? அதை எப்ப சொல்லணும், எங்க சொல்லணுமோ அங்க சொல்ல வேண்டியதானே? என்ன மானாவுக்கு வெள்ளை அறிக்கை? என்ன மானாவுக்கு வார்த்தைக்கு வார்த்தை சட்டசபையில ஊழல்ன்ற கோப்புகள் வச்சிருக்கல, தொடர்ந்து காட்டு, பேரவையில முன்வை. ஒன்றும் இல்லைங்க, எம்ஜிஆர் காலத்துல இதே மாதிரி தான். இப்ப ஊழலற்ற அரசு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்வழிகள் வந்து கூவிட்டு இருக்கிறாங்க. இந்த அரசையும் இதுக்கு முன்னாடி யார் அப்படி இருந்தான்னா எம்ஜிஆர் அரசையும் குறிப்பிடுறாங்க. பல்கேரியாவில் கப்பல் வாங்குற ப்ராஜெக்ட், அது வந்து குறிப்பிட்ட தொகையை விட, இப்ப எப்படி ரஃபேல் விமானத்துல வந்து ஒரு தொகைக்கு கோட் பண்ணிட்டு ஓவர் காஸ்ட்ல வாங்கினாங்களோ, இதே பிரச்சனை தான் வந்து பல்கேரியாவுல இல்லை. இப்போ மோடிக்கெல்லாம் முன்னோடியா எம்ஜிஆர் வந்து செயல்பட்டு இருக்கிறாருன்னு எடுத்துக்கலாம் இந்த விவகாரத்துல. இதை கலைஞர் பிடிச்சிட்டாப்புல, பிடிச்சு தேசிய அளவில் அது வந்து பிரச்சனை ஆகுது. சட்டசபையில தொடர்ந்து கேட்குறாங்க. யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு தனிநபர் ஆணையம் போடுறாங்க விசாரிக்க. இங்க வந்து தனிநபர் ஆணையம் எம்ஜிஆரே போடுறாரு. 2-3 விவகாரங்கள் தொடர்ச்சியா நிறைய தனிநபர் ஆணையங்கள் போடுறாங்க. ஒரு விவகாரத்துல கேரளா வந்து இந்த குறித்து விசாரிக்கிறதுக்கு தனிநபர் ஆணையம் போடுறாங்க. லிக்கர் கொள்முதல்ல இப்போ எப்படி வந்து தெலுங்கானால வந்து லிக்கர் கொள்முதல்ல வந்து சரக்கு கொள்முதல்ல வந்து, சரக்குன்னு சொன்னா தமிழ்ல வந்து லக்கேஜ், மதுபான கொள்முதல், டக்குன்னு வார்த்தை வரும். மதுபான கொள்முதல்கள்ல வந்து எனக்கு விக்னேஷன் தான் வருது, மதுபானம் வரமாட்டேங்குது. மதுபான கொள்முதல்ல வந்து ஊழல் நடந்துருச்சு, ப்ரொக்யூர்மெண்ட்ல ஊழல் நடந்துருச்சுன்னு சொன்னாங்கல்ல, இதே பிரச்சனை எம்ஜிஆர் மேல இருந்துச்சு. அப்ப டாஸ்மாக் கிடையாது, டாஸ்மாக் ஜெயில தான் ரெடியூஸ் பண்றாங்க. கலைஞர் போட்ட மது விலக்க ஒரு ரிவோக் பண்றாரு யார்? எம்ஜிஆர் வந்து பிரைவேட் பிளேயர்ஸ் அராக், இப்போ அது கள்ள சாராயம், அப்போ அது சாராயம், இந்த ப்ரொக்யூர்மெண்ட்ல ஊழல்னு சொல்லிட்டு கேரளாவில் வந்து ஒரு தனிநபர் ஆணையம் போடுறாங்க. யூனியன் கவர்மெண்ட் ஒரு தனிநபர் ஆணையம் போடுறாங்க, இங்கே ஒரு தனிநபர் ஆணையம் போடுறாங்க. இப்படி தொடர் சர்ச்சைகள். இப்போ இந்த பல்கேரியா பால்டிகா கப்பல் வாங்குற ஊழல்ல வந்து எம்ஜிஆர் என்ன பண்றாருன்னா, நாங்களே ஆணையம் போட்டு விசாரிக்கிறோம். ஆணையத்தோட அறிக்கையை ரிலீஸ் பண்ணல, கலைஞர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் அறிக்கையை சோர்ஸ் பண்ணிட்டு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையை வந்து பேரவையில விட்டாரு. எம்ஜிஆருக்கு சாக்கு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கடைசியா நெடுஞ்செழியனோ யாரோ அமைச்சராக இருந்தவங்க எந்திரிச்சு, இல்ல நாங்க இந்த ப்ராஜெக்டை டிராப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்களே தவிர எம்ஜிஆர் இதுல குற்றம் செய்தாரா இல்லையான்றதை பத்தி பேசவே இல்லை. இப்போ இது நடந்தது இல்லை. ஒண்ணு நீ அந்த புக்கை திறக்கணும், இல்ல நான் திறக்கணும். அந்த புக்கு பொது டாக்குமெண்டா கிடையாது, நீ தான் கண்டுபிடிச்சேன்ற ஓப்பன் பண்ணு. எம்ஜிஆர் மீதான ஊழல் கோப்புகளை சட்டப்பேரவையில கலைஞர் அம்பலப்படுத்தி பேசினாரா இல்லையா? எதிர்கட்சியாக இருக்கும் போதே அதை அம்பலப்படுத்தி பேசினாரா இல்லையா? ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு ஊழல் கோப்புகளை கைகளில் வைத்துக் கொண்டு காத்திருப்பதற்கு காரணம் குவிட் ப்ரோ கோ பண்றதுக்கு முயற்சி பண்றீங்களா? எனக்கு சந்தேகம் வருது. ஒரு சில உறுப்பினர்கள் எந்திரிச்சு ரொம்ப நயந்து வேற பேசுறாங்க. இந்த பக்கம் இருக்கிற ஏவாவேல் அவர்கள் மாதிரியான ஆட்கள் ஒரு சிலர்லாம் வந்து நேத்தெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி. காட்பாடி எம்எல்ஏ டாக்டர் சுதார் அவர் எந்திரிச்சு இருக்கிறதுலே ரொம்ப மோசமா பேசுறாரு திமுக. உங்க தலைவர் வந்து மன்றாடுனாரு, நாங்க ரஜினிகாந்த் சொன்னாரு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு, அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் பூரா நாங்க வீட்டுக்கு அனுப்பிட்டோம், உங்க தலைவர் மன்றாடினாரு அவங்கள பூரா வீட்டுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்றாரு. நீ பதிலே சொல்லனாலும் பரவாயில்ல, பதிலடி கொடுத்துருக்கலாம் பேசினா. பேரவைத் தலைவர் அவர்களே, அவரு காவேக்கா எம்எல்ஏ ஒரு டாக்டர், நல்ல டாக்டர், காட்பாடியை பொறுத்தவரை நல்ல டாக்டர் இப்படின்னு சொல்லும் போதே பக்கத்துல நிறைய ஏதோ கையை காட்டுறாரு சொல்லிட்டு அவர் நல்ல டாக்டர் மறுபடியும். அதுக்கப்புறம் சொன்ன துரைமுருகன் என்னெல்லாம் செய்திருக்காரு அந்த தொகுதிக்கு அப்படின்லாம் சொன்னாரு. தயவு செய்து அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுங்கன்னாரு. இவர் கோப்புகளை பாதுகாக்கிறாரு. நான் வந்து எனக்கு ஏவாவேலு மேல குற்றச்சாட்டு சொல்லணுன்ற நோக்கம் இல்லை. அவர் ஏன் பதுக்குறாரு, ஃபைலை ஏன் பதுக்குறாரு? சிஎம் விஜய் ஏன் ஃபைலை பதுக்குறாரு? அவர் வந்து யார் கூடயா டீல் போடுறாரா? கான்ட்ராக்டர்ஸோட டீல் போடுறாரா? இல்ல அதையும் சொல்லிட்டாரு, இடைத்தேர்தலையாவது உங்களுக்கு எதனா நல்லது நடக்கட்டும் அப்படின்றாருல. அப்படியா? அப்ப நீ தேர்தலில் போட்டியிட மாட்டீங்களா? கொஞ்சம் இறக்கப்பட்டு. என்ன இறக்கப்பட்டு? அப்படிதாங்க பேசுறாரு. ஊழல்வாதிகள் மீது இறக்கப்படுவதற்கு தான் முதலமைச்சர் அப்படிதான் பேசுறாரு. இல்லங்க, ஊழல்வாதிகள் மீது இறக்கப்படத்தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? ஊழல்வாதிகள் மேல நடவடிக்கை எடுக்க தானே ஓட்டு போட்டாங்க. நடவடிக்கை எடுங்க, கேஸ் ஃபைல் பண்ணுங்க, லெட் தம் ஃபேஸ் த கேசஸ். எதிர்கட்சி தலைவர் ஓப்பனா கேட்கிறாரு. இப்போ ஏவாவேல் அவர்கள் மேல தொடர்ந்து பலரும் வந்து குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொறடாவை மாத்துங்க, இவர் எதுக்கு தேவையில்லாம நயந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு. அதனாலதான் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் வந்து அந்த கோப்புகளை ஓப்பன் பண்ணு அப்படின்றத உடைக்கிறாரு. ஏன்னா எங்க கிட்ட மடியில் கனம் இல்லை அப்படின்றத தெரிவிக்கும் விதமாக கோப்புகளை வச்சுக்கிட்டு ஏன் பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்க, ஓப்பன் பண்ண வேண்டியதானே அப்படின்றத கேட்கிறாரு.
இவர் சிடிஆர் நிர்மல்குமார் ஆனா பாத்ரூம் கதவை தான் ஓபன் பண்ணுவேன்றாரு. இது பேரவை வந்து நடக்கின்ற விதமா? உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது அநாகரிகமான வார்த்தையில ஏதாவது பேசினாரா? ஜோசியக்காரன் சொன்னாதான் திறப்பீங்களான்னு கேட்கறது என்ன ஒரு ரெட்டாரிக் தானே? யார் சொன்னா திறப்ப? இவன் ஜோசியக்காரன் ஜோசியம் பார்த்து சொல்லணுமா? 4 நட்சத்திரம் பார்க்கணுமா? இதை ஊருக்குள்ள நம்ம கேட்க மாட்டோமா? வீடுகளில் நம்ம கேட்க மாட்டோமா? இப்போ வீட்டில் வந்து அம்மா ஒரு வேலை சொல்றாங்க, நம்ம செய்யாம தள்ளிக்கிட்டே வரோம். என்னடா இது நல்ல நேரம் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கியா நீயே அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? இதே மாதிரி தானே ஜோசியம் அப்படின்ற வார்த்தையை வந்து நீக்குன்றாரு. ஜோசியக்காரன்ல ஜோசியத்தை நீ கேட்டா காரன் அப்படின்னு வச்சுக்கிறதா பேரவை குறிப்புல? எனக்கு புரியலையே. ஏன் ஜோசியக்காரன் சொன்னா என்ன? எரியுதா? பத்திக்கிட்டு எரியுதா? இதுல ஹைலைட் என்ன, இன்னைக்கு காலையில தான் ரிக்கீரதன் பண்டிட் வந்து பேட்டி, நான் தான் பேர் வைத்தேன் என்ற ஒரு முதல்வர் ஆகிவிட்டார். கட்சிக்கு நான் தான் பேர் ஒருத்தர் கேட்கிறாரு, அப்ப உங்க கட்சிக்கு பேர் அவர் தான் வைக்கிறாரு, நீங்க எப்ப பதவி ஏற்கணும்னு அவர் தான் சொல்றாரு, நீங்க என்னென்ன வேலைகளை என்னென்ன நேரத்துல தீர்மானிக்கணும்னு அவர் தான் சொல்றதா ஏற்கனவே பேட்டியில கொடுத்திருக்கிறாரு. அப்ப இதையும் அவர் தான் சொல்லுவாரான்னு கேட்கறது வந்து என்ன தப்பு? ஆனா அவரு கொடுத்த பதவி போகும்னு அவர் கணிக்கவே இல்லையே. யாருக்கு? அந்த ஜோசிகார் தான். அது வந்து இந்த மாதிரிதான். இந்த ஒரு படம் வருமே, சத்யராஜும் மணிவண்ணனும் நடிச்சிருப்பாங்களே, அமைதிப்படையில மாதிரி தான். எப்போ உனக்கு சாவு எப்போ வரும்? எனக்கு 90 வயசு வரைக்கும் சேமமா இருப்பேன், போட்டுருவாங்க. உன் சாவே உன்னால கணிக்க முடியலையடான்ற மாதிரி. அந்த மாதிரி தான் ஆயிப்போச்சு நிலவரம். ரிக்கீரதன் பண்டிட்டுக்கு வந்து அரசு பதவி இல்லாவிட்டாலும் கூட அவர் அரசு துறைகளில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார். எப்படி ஆதிக்கம் செலுத்துகிறார்? முதல்வரின் வழியாக ஆதிக்கம் செலுத்துகிறார். முதல்வர் அவரை கேட்டுத்தான் முடிவெடுக்கிறார் என்ற சந்தேகங்கள் வருது. இந்த கேள்விக்கு வந்து இதுவரை எந்த முதலமைச்சரும் பதில் சொன்னதே இல்லை. 2 பேருக்கு தான் அந்த குற்றச்சாட்டு. ஒன்னு ஜெயலலிதாவுக்கு, இன்னொன்னு இவருக்கு. ஜெயலலிதா இந்த கேள்வியை கரண்ட் தப்பர் கேட்டோடனே மைக்க பிடிங்கி வீசிட்டு எந்திரிச்சு ஓடிட்டாங்க. இவரும் அப்படித்தான். எதிர்கட்சி வெளிநடப்புன்னு இவர் பாதி நாள் அவைக்கு வர மாட்டேங்கிறாரு. யாரு? முதலமைச்சர் விஜய். அது தென் மாநிலங்கள் மாநாடு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இந்தியா டுடே கான்க்ளேவ் குத்துவிளக்கு ஏத்துனீங்க. ஆமா போனார்ல. இந்தியா டுடே கான்க்ளேவுக்கு ஒரு 3/4 மணி நேரம் முன்னாடி போய் குத்துவிளக்கு ஏத்துறேன்னா வேணான்றுவாங்களா? 9 மணி ஃபங்க்ஷன், 9:30 பேரவை, 8:45 வந்து ஏத்திரட்டுமான்னு கேட்டா மாத்த மாட்டானா? அவன் தான் உங்க வீட்டுல வந்து 5 மணி நேரம் பேட்டி எடுத்து அதையே ஸ்கிராப் பண்ணிட்டு போனவன். நீங்க சொன்னா ஒரு 3/4 மணி நேரம் முன்னாடி விளக்கு ஏத்த மாட்டானா? அன்னைக்கு காலையில என்ன விவாதிக்கப்பட்டது? கோயம்புத்தூர்ல காலேஜ் வளாகத்திலேயே பட்டியல் சமூக மாணவர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு காரணம் அவர் வந்து தன்னுடைய படிக்கின்ற சக மாணவர்களிடமே போதை புழக்கம் அதிகமா இருக்கிறது குறித்து ஒரு புகாரை தெரிவிச்சிட்டார். அதுவும் காலேஜ் கேட்டதுனால அவர் தெரிவிக்கிறார், வேற வழியே இல்லாம அவர் தெரிவிக்கிறார். அந்த தெரிவித்த தகவலை வந்து யாரோ ஒரு வாத்தியாரோ அல்லது மேனேஜ்மெண்ட்டோ லீக் அவுட் பண்ணதுனால அந்த மாணவர்கள் கோபமாகி வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்றது தான். நான் சொல்லல, எவிடன்ஸ் கதிர் சொல்றாரு. இது எவிடன்ஸ் கதிர் தான் இதை சொல்றாரு. அந்த மாணவர்களை உட்கார வச்சு, அந்த பெற்றோரை உட்கார வச்சு பேட்டி கொடுக்குறாரு. இது குறித்து விவாதம் நடக்குது. சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் இது அன்னைக்கு தான் டிசைட் ஆனதா? கிடையாது. இது வந்து திங்கட்கிழமை இந்த டிபேட் எடுக்கப்பட்டது. வியாழக்கிழமையே எதிர்கட்சி தலைவர் நோட்டீஸ் கொடுத்துட்டாரு. சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் அடிப்படையில் இதை விவாதிக்கணும்னு வியாழக்கிழமையே நோட்டீஸ் கொடுத்துட்டாரு. திங்கட்கிழமை ஏற்றுக்கொள்ளப்படும் சபாநாயகர் சொல்றாரு. விச் மீன்ஸ் எவ்ரிதிங் இஸ் டிசைடட் ஆன் த மார்னிங் ஆஃப் தேர்ஸ்டே மார்னிங்கே டிசைட் ஆயிருச்சு எல்லாமே. அப்படி இருந்தும் நீங்க திங்கட்கிழமை காலையில வரல அப்படின்னா யூ ஹவ் பர்பஸ்ஃபுல்லி அவாய்டட். அப்போ தன்னுடைய பொறுப்புகளை இந்த அரசு தட்டி கழிக்கிறது அப்படின்னு மென்மையா சொல்லலாம். அல்லது அரசியல் ரீதியாக இவர்கள் யாருக்கும் ஆட்சி நடத்த தெரியவில்லை அப்படின்னு அவர்கள் புதுமுகம் என்பதால் அப்படி சொல்லலாம். அடிப்படை இதுல என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் மரபுகள்லையும் அரசியல் விழிப்புணர்வுலையும் ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்றதான் இதனுடைய அரசியல் உண்மை. இல்ல இன்னைக்கு அமைச்சர் ஆனந்த் சொன்னார்ல, என்ன சொன்னாரு? வந்து நேற்று ஒரு 70 வயது பெரியவர் என்னை பார்த்து சொன்னார், நாங்கள் குடும்பமா என் பேரன் பேத்தியோட குடும்பமா சட்டமன்ற நிகழ்வுலாம் பார்க்க ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொன்னாரு. அதை எதிர்கட்சி தலைவர் சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னாரு. சட்டப்பேரவை தினமும் பாக்குறாங்க. பாக்குறவங்களுக்கும் கரண்ட் பில் ஏறி இருக்கும்ல, அவனுக்கு நீ பதில் சொல்லணும்ல. அவன் டெய்லி பாக்குறான். ஆமா, அவன் பொறுப்புள்ள குடிமகன். அந்த 70 தாத்தா வந்து பொறுப்புள்ள குடிமகன், அதனால அவர் பாக்குறாரு. நீங்க பொறுப்புள்ள அமைச்சராக நீர்வளத்துறை குறித்து எத்தனை கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க? சபாநாயகரே சொல்றாரு. போன வார செஷன் முடிகிறதுக்கு முன்னாடி சபாநாயகரே சொல்றாரு, 700 சொச்சம் கேள்விகள்ல 170 கேள்விகளுக்கு தான் பதிலளிக்கப்பட்டிருக்கின்றாரு. இதுல செங்கோட்டையன் நேத்து சூப்பர் ஹைலைட்.
ஹைலைட்ஸுக்கெல்லாம் ஹைலைட்ஸ், டாப் ஹைலைட்ஸ், டாப் நாட்ச். செஃப் தாமு சொல்ற மாதிரி என்ன சொல்றாருன்னா, மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர்களிடம் உரிய பதில் இருக்கிறதா என்று கேட்டதற்கு பிறகு கேள்வி அனுமதிக்கின்றார். இல்ல அவையினுடைய நேரத்தை வந்து வீணடிக்க வேணாம். ஒண்ணு எழுத்துப்பூர்வமா பதில் கொடுக்கணும், இல்ல கேள்விகளா பதில் சொல்லணும். எடப்பாடி கவர்மெண்ட் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கு, ஸ்டாலின் கவர்மெண்ட் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கு, ஜெயலலிதா கவர்மெண்ட்டும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கு, கலைஞர் கவர்மெண்ட்டும் கேட்ட கேள்வி பதில் சொல்லியிருக்கு, எம்ஜிஆர் கவர்மெண்ட்டும் பதில் சொல்லி, பக்தவத்சலம் கவர்மெண்ட் கூட, பச்சை படுகொலை செய்த பக்தவத்சலம் அரசு கூட தமிழர்களை பொள்ளாச்சியில் நூற்றுக்கணக்கான தமிழர்களை துப்பாக்கி பீரங்கிகளால் சுட்டுக் கொன்ற பக்தவத்சலம் அரசாங்கத்துல கூட கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்க. உனக்கு என்ன கேடு கேள்விகளுக்கு பதில் சொல்றதுல? இவங்க வந்து கேள்விக்கு பதில தயாரிக்கிறதுக்கே இவங்க விரும்பல. விச் மீன்ஸ் அரசு இயந்திரத்தை துருப்பிடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளின் இழுப்புக்கெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அமைச்சர் வன்னியரசே உதாரணம். கேட்கிற கேள்வி எதற்காவது அவர் பொறுப்போட பதில் சொல்லி இருக்கிறாரா? அவர் சொன்ன பதில ஏதாவது ஒன்று ஏற்புடைய வகையில் இருக்கா? இப்படி ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா எந்த துறை அமைச்சரா இருந்தாலும் என்ன சொல்லியிருப்பாங்க? மாணவர் ஒருத்தர் வீடியோ போட்டார், இந்த மாணவர்கிட்ட விசாரிச்சு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், பிரச்சனை முடிஞ்சு. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஏன் மாணவர் பொய் சொல்றாருன்னு சட்டப்பேரவையில சொல்றீங்க? மாணவர் பொய் சொல்றாரு அப்படின்றதுக்கு வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரசீது கொடுக்கலன்றாங்க. என்ன ரசீது? எத்தனை ரசீது? எப்படி எல்லாத்துக்கும் ரசீது கொடுக்க முடியும்? அதுல ஒருத்தன் இன்னைக்கு எழுதுறான், தற்குறி நாய் ஒருத்தன் எழுதுறான், ஒரே வருஷத்துல 36 லட்சத்தை தின்னுட்டு இவன் இன்னும் காசு கேட்கிறான். உனக்கு மேக்புக் ப்ரோ கேக்குதா அப்படின்னு கேட்கிறான். நானும் மேக்புக் யூஸ் பண்றேன், நீங்களும் மேக்புக் யூஸ் பண்ணிருக்கீங்க, நம்ம விண்டோஸும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்மளுடைய நார்மல் டாக்குமெண்டேஷன் அண்ட் வீடியோ கன்சியூமிங் பர்பஸுக்கே நம்மளுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய சிஸ்டம் தேவைப்படுது. ஒரு ஆய்வு மாணவர் அவர் வந்து சில 1000 ரூபாய்கள் வந்து சாஃப்ட்வேருக்காகவே செலவு பண்றாரு. ஏன் செலவு பண்றாரு? ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து அவ்வளவு உயர்தரமான சாஃப்ட்வேர். எதற்காக? அவர் வந்து பிரெயின் டிஷ்யூ பத்தி ஆய்வு பண்றாரு. பிரெயின் டிஷ்யூல ஆய்வு நடத்துற அளவுக்கு இந்தியாவில் லேப் இருக்கா? ஒரு இளவும் கிடையாது, அதை பத்தின அறிவும் கிடையாது. அதனாலதான் இப்படி எழுதுறாங்க. ஒரு வருஷத்துல 36 லட்சத்து பத்தாது. இல்ல அது அமைச்சர் சொல்லும் போது சரியான டாக்குமெண்ட்லாம் அவரு கொடுக்கல அப்படின்லாம் சொல்றாரு. இது அந்த மாணவர்கிட்ட சொல்லி நீங்க டாக்குமெண்ட்டை கேட்டீங்களா? இல்ல அதான் என்னன்னா எனக்கு இருக்கிற கேள்வி, ஏப்ரல் மாசம் வரைக்கும் வந்துகிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் ஏன் வரலன்னு தான் கேட்கிறாரு அவரு. அப்ப வந்துகிட்டு இருந்தது வந்திருக்கணும்ல. அதுக்கு முன்னாடியும் பிரச்சனை இருந்தது. இதனாலதான் அவர் ஏன் அதிகாரிகள் பேச்சை கேட்டு ஆடுகிறார்கள்ன்றத நான் திட்டவட்டமா சொல்றேன் அப்படின்னா, தங்களுடைய அரசியல் உணர்ச்சியை அடமானம் வைத்து விட்டார்கள். நான் ஏன் இதை உறுதியா சொல்றேன்னா, அந்த மாணவருக்கு போன ஆட்சி காலத்திலும் அதிகாரிகள் பிரச்சனை கொடுத்திருக்கிறார்கள். அப்ப உமாநாத் அப்படின்ற ஐஏஎஸ் அதிகாரி இந்த பையன்கிட்ட நேரடியாவே கேட்கிறாரு, ஏன் இப்ப இவங்க இந்த தாவேக்கா ஆட்கள் என்னென்னலாம் கேட்கிறாங்களோ, அமைச்சர் வன்னியரசுக்கு ஆதரவாக எழுதுற சிலர் என்னெல்லாம் கேட்கிறாங்களோ அது எல்லாத்தையும் அவங்களும் கேட்டாங்க. யாரு? ஐஏஎஸ் உமாநாத் கேட்டாரு. என்ன கேட்கிறாருன்னா, இந்த மாதிரி சான் பிரான்சிஸ்கோவுக்கு தான் நீ போய் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுவியா? காலேஜ்ல எல்லாம் அட்டன் பண்ண மாட்டியா? ஆன்லைன்ல பண்ண மாட்டியா? இப்படி கேட்கறது. அந்த துறை ஆராய்ச்சி உலக அளவிலேயே ரொம்ப கணிசமா தான் நடக்குதுன்ற பட்சத்துல அது ஒன்றும் இல்லைங்க. ஒரு நார்மல் பிஹெச்டி ஸ்காலருக்கு தெரியும். ஒரு பிஹெச்டி விட்டுருங்க, இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஃபைனல் இயர் படிக்கிறவனுக்கு தெரியும். அவன் ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் அட்டன் பண்ணியிருக்கணும், அவன் ஒரு தியரி சப்மிட் பண்ணணும், அவன் ஒரு ப்ராக்டிக்கல் சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும்ல. இதெல்லாம் பண்ணாதானே டிகிரி அவார்ட் பண்ணுவாங்க. பிஹெச்டி பண்றதுக்கு இத்தனை ஜேர்னல்ஸ், இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ்ல இத்தனை பப்ளிஷ் பண்ணியிருக்கணும், இந்தியன் ஜேர்னல்ஸ்ல இத்தனை பப்ளிஷ் பண்ணியிருக்கணும், காலேஜ் ஜேர்னல்ல இத்தனை பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற கணக்கு இருக்கு. அப்போ இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ் அட்டெண்ட் பண்றது இது எல்லாமே வந்து அதெல்லாம் முடிச்சா மட்டும்தான் அந்த பையனால டிகிரியே வாங்க முடியும். முனைவர் பட்ட ஆய்வே அதனாலதான் வாங்க முடியும். அப்பதான் வாங்க முடியும். அண்ணல் அம்பேத்கர் 1917 நினைக்கிறேன், எனக்கு ஆண்டு சரியா நினைவு தான், 1917 லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல பொருளாதார ஆய்வுக்காக அவர் போறாரு. போகும்போது பரோடா மன்னர் இங்க இருந்து ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. போன நேரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்பான்சர் முடிஞ்சிருச்சு, அவர் கொடுத்த அந்த ஸ்காலர்ஷிப் முடிஞ்சிருச்சு. வேற வழியே இல்லாம அம்பேத்கர் ஊர் திரும்ப வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டார். படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு திரும்பினார். திரும்பியதற்கு பிறகு இங்க இருக்கிற காலேஜ்ல வேலைக்கு சேர்ந்து ஒவ்வொரு ரூபாயும் சேர்த்து வைக்கிறார். எதுக்காகனா, திரும்ப போய் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணணும்னு. இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அம்பேத்கருக்கு கொடுக்கப்படுற கிரெடிட்டும், இந்தியாவுடைய பிஸ்கல் பாலிசியை டிசைன் பண்ணதுல அம்பேத்கருக்கு கொடுக்கப்படுற கிரெடிட்லையும் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல அவர் படித்த அந்த ஆய்வுக்கான இடம் இருக்கிறதா இல்லையா? அந்த ஆய்வை அவர் செய்ய முடியாமல் ஊர் திரும்புறார்.
திரும்பவும் போறதுக்கும் காசு பத்தலை. அப்ப கோலாப்பூர் மன்னர் உதவி பண்ணி அவர் அந்த படிப்பை முடித்து விட்டு அதற்கு பிறகு திரும்புகிறார். இத்தனைக்கும் அம்பேத்கர் வந்து பல ஆண்டுகள் செய்ய வேண்டிய ஆய்வுகளை சில மாதங்களில் செய்து முடிக்கிறார். 2 ஆண்டுகள் செய்ய வேண்டியதை சில மாதங்கள்ல முடிக்கிறார். அதே போலதான் இந்த மாணவர் 5 ஆண்டுகள் செய்ய வேண்டிய ஆய்வை 3 ஆண்டுகளில் முடித்து விட்டு வருகிறேன்னு போனவர். ஆண்டுக்கு 36 லட்சம் தருவேன் என்பது அரசு கொடுத்த உத்தரவாதம். இந்த வருஷத்துக்கு 36 லட்சத்தை எப்ப விடுவிப்பீங்க? ஜிஓல எங்கேயாவது ரசீது கொடுத்தா தான் நான் காசு அனுப்புவேன்னு ஜிஓல எங்கேயாவது இருக்கா? அதிகாரிகள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் அந்த மாணவர்கள் பதில் சொல்ல நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இந்த ஒரு மாணவர் சொல்லிட்டாரு, மற்றவங்களுக்கு எல்லாம் வருதான்னா பல மாணவர்கள் இதை எப்படி பேசுறதுன்னு தெரியாம இருக்காங்க. அந்த மாணவர் கொஞ்சம் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதுனால இதெல்லாம் பேசுறாரு. அதுல ஒரு தற்குறி எழுதுறான், ஏன் நீ லேப்ல கோட்டு போட்டுட்டு உட்காந்து பேட்டி கொடுப்பியான்னு. நார்மலா உட்காந்து பேட்டி கொடுத்தா நீ என்ன சொல்லுவ? இவன்லாம் ஆய்வு மாணவனான்னு கேட்ப. அம்பேத்கரை பார்த்து நீ ஏன் கோட்டு போட்டு வந்தான்னு கேட்டான்ல ஒரு சாதி வெறி பிடித்த நாய்கள் கேட்கிறானுங்கல்ல, அதுக்கும் நீ இப்ப வெள்ளக்கோட்டு போட்டு உட்கார்ந்து இருக்கிறத கேள்வி கேட்கறதுக்கு என்ன வித்தியாசம்? இது யாரோ ஒரு சாதி வெறியருக்கோ அல்லது இடைநிலை சாதி மனநிலை கொண்டவருக்கோ இருந்தால் பரவாயில்லை. அமைச்சர் வன்னியரசுக்கு இந்த அரசியல் புரிஞ்சிருக்கணும்ல. உங்களுக்கு ரிசர்ச் புரிய வேண்டாம் சார், உங்களுக்கு ரிசர்ச் புரிய வேண்டாம். அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரிசர்ச்சுக்கு இவ்வளவு செலவாகுமான்னு எல்லாருமே ஷாக்காவான். உண்மையிலே இதை விட அதிகமாக செலவாகும். 70 லட்சம் ரூபாய் பேங்க்ல பேலன்ஸ் காட்டாம லண்டனுக்கு விசாவே தர மாட்டான். இவங்க கொடுக்குற காசு ஒரு பாதிக்கு தான் பயன்படும். ஒவ்வொரு நாட்டுக்கும் இத்தனை லட்சம் ரூபாய் நீங்க பேங்க்ல வந்து காட்டணும், ரெமிட்டன்ஸுக்கு சர்டிபிகேட் சப்மிட் பண்ணணும். எல்லாம் கொடுத்தா மட்டும்தான் அவன் வந்து விசாவே கொடுப்பான். ஏன் அதை கேட்கிறான்? ஏன்னா அவ்வளவு செலவு ஆகுது, அதனால அவன் கேட்கிறான். அப்படி இருக்கிற ரிசர்ச்சை நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டாம். அம்பேத்கரின் வாழ்க்கையை படித்தவர் தானே நீங்க. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி கிடைச்சிருச்சு, சோசியல் டெமோக்ரஸிக்காக நாம போராடணும், லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இந்த வார்த்தைகள்லாம் அமைச்சர் வன்னியரசு அவர்கள் தன்னுடைய பேரவையில் பேசிய முதல் பேச்சில் அவர் பேசினார். அவர் பேச பேச சிலிர்த்து போய் அவர் பேசியதை அப்படியே டைப் பண்ணி நான் ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணேன். எந்த வெப்சைட்டுக்கு நான் அனுப்பல, நான் என்னுடைய ஃபேஸ்புக்ல அதை பதிவு பண்ணணுன்றதுக்காக அவர் பேச பேச லைவ்ல நான் வந்து கை வலிக்கு டைப் பண்ணி அதை பதிவு பண்ணேன். ஏன்? அம்பேத்கருடைய முக்கியமான டைலாக்ஸா அவர் வந்து பேரவையில் ரெப்ரசன்ட் பண்றாரு. அதை நீங்க புரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாணவர் எப்படி ஆளாக்கி இருக்க மாட்டீங்களே. சரி, அந்த மாணவர் பக்கம் ரசீது அனுப்பாதது குறையாவே இருக்கட்டும். அந்த மாணவர் உங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பியதற்கு ஏப்ரல் மாசம் மின்னஞ்சல் அனுப்புனார்ல, அதுக்கு என்ன பதில் அனுப்புனீங்க? சிலர் கேட்கிறானுங்க, மில்டன் வந்து அதை பிளர் பண்ணி போட்டிருந்தாரு மெயில் ஐடியை பிளர் பண்ணி போட்டதுக்கு காரணம் மெயில் மூலமாக ஹேக் அட்டெம்ப்ட் எவனும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஹேக் பண்ணி போடுறது. அது பிரைவசி ப்ரொடெக்ஷன் பாலிசி. அதை நம்ம போட்டோம் அப்படின்னா ஃபேஸ்புக்காரனே வந்து அதை டெலிட் பண்ணிடுவான், ரிவீலிங் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அடிச்சிருவாங்க. அதனால பிளர் பண்ணி தான் போட முடியும். இப்போ அந்த மெயில் ஐடிக்கு இவருக்கு லெட்டர் ஆஃப் அவார்டுல என்ன மெயில் ஐடி கொடுத்தாங்களோ அந்த மெயில் ஐடிக்கு அந்த மாணவர் அனுப்பியதற்கான சான்றாதாரங்கள் இருக்கு. அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் அவர் கொடுத்த அந்த மெயிலுக்கு, அந்த ஆதாரங்களை எல்லாம் சேர்த்து அவர் கொடுத்த அந்த மெயிலுக்கு என்ன பதில் கொடுத்தீங்க? ரிப்ளை மெயில் இப்போ வரைக்கும் ரிசீவ் ஆகலையே. சரி, அமைச்சர் வன்னியரசு அவர்களுடைய போன்ல அந்த பையனோட நம்பர் இருக்கு. அந்த பையனுடைய பெற்றோர் நேரில் வந்து பார்த்துருக்குறாங்க. நேரில் வந்து பார்த்தபோது அமைச்சர் ரசீது கொடுத்தாத அம்மா கொடுக்க முடியும்னு சொல்லலை. அதிகாரியை பாருங்கம்மா, உடனே பண்ணிடுவோம்மா அப்படிதான் சொன்னார். அதிகாரியில பார்த்தபோது பண்ணிடுறோம் இவ்வளவுதான் சொல்றாங்க. அதற்கு பிறகு ரசீது இல்லைன்றாங்க. இப்போ வந்து இது உண்மை. விசா கிடைக்காம லண்டனுக்கு விசா மறுக்கப்பட்ட மாணவர் விசா மறுக்கப்பட்டிருக்கு சார், பாலிசியை மாத்திட்டான் சார், ஏதாவது பண்ணுங்க சார்னு அமைச்சர் போய் பார்த்த போது சமூக நீதித்துறை அமைச்சர், தம்பி அதெல்லாம் பண்ணியாச்சுப்பா, 132 கோடி ஒதுக்கியாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிருக்காரு. இது அதிகாரிகள் பேச்சை கேட்டு ஆடுவது தானே. அப்போ அமைச்சர் வன்னியரசு அவர்கள் மனதுக்கு நெருக்கமானவராக, கொள்கைக்கு நெருக்கமானவராக கடந்த காலங்களில் நிறைய பேசி இருக்கிறார், எழுதி இருக்கிறார். அவர் உண்மையிலேயே அந்த அசம்பிளியில வந்து அமைச்சராக போன போது சந்தோஷப்பட்டோம். ஏன் சந்தோஷப்பட்டோம்? திமுக ஆட்சியில ஒருபோதும் இந்த ஆட்சியில பங்கு கிடைச்சிருக்காது. இவங்க ஆட்சியில பங்கு கொடுத்த காரணம் ஆட்சியில பங்கு தர வேண்டும், அதிகாரத்தில் தலித்துகள் இடம்பெற வேண்டும் என்பதற்காக இவங்க கொடுக்கல. இவங்க கொடுத்ததுக்கு காரணம் இவங்களை ஷீல்டா பயன்படுத்தணுன்றதுக்காக தான். இப்ப அப்படித்தானே ஆயிப்போச்சு. இந்த விமர்சனங்கள் எல்லாம் ஒருவேளை தாவேக்கா அமைச்சர் இருந்திருந்தா இந்த கேள்விகள் எல்லாம் யாரை நோக்கி கேட்டிருப்போம்? அரசுக்கு பொறுப்பான முதலமைச்சர் நோக்கி கேட்டிருப்போம். இப்ப இந்த கேள்வி எல்லாம் யாரை நோக்கி கேட்கிறோம்? அமைச்சர் வன்னியரசு நோக்கி கேட்கிறோம். அப்ப வன்னியரசு அவர்களை ஒரு ஷீல்டா மாத்திட்டானுங்க. தலித் பிரச்சனை எது வந்தாலும் நீ அங்க அம்பு வீசு, முஸ்லீம் பிரச்சனை எது வந்தாலும் நீ ஷாஜஹானுக்கு அம்பு வீசு, ஈழ விவகாரம் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா இந்த வைகோ இருக்காரு, வைகோவுக்கு வீசு.
இப்படி தொழிலாளர் போராட்டமா அந்த கம்யூனிஸ்டுகளுக்கு வீசு. இவனுங்க கம்யூனிஸ்ட வந்து எவ்வளவு கிள்ளுக்கிறையா நினைச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னா, இவங்க சொகுசுக்கு காரை ஆர்டர் பண்ணிட்டு கம்யூனிஸ்டுகள்கிட்ட கார் இல்ல அவன் கேட்டானா? அவங்க கட்சி கொடுக்க போகுது, கட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கொடுக்குறாங்கல்ல, கட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய சம்பள பணத்தை கட்சியில ஒப்படைச்சிருவாங்க. அந்த கட்சிக்கு ஃபுல் டைம் மெம்பரா இருக்கிறதுக்காக அவங்களுக்குன்னு ஒரு சம்பளம் இருக்கும்ல, அந்த சம்பளமும் அலவன்ஸும் மட்டும்தான் கொடுப்பாங்க. அது போக காரும் கொடுப்பாங்க, கட்சியில இருந்தே கொடுப்பாங்க. ஒரு தோழர் நல்லகண்ண அவர்களுக்கு வந்து சிபிஐ செயலாளராக இருந்தார். தோழர் நல்லகண்ண அவர்களுக்கு வந்து ஒரு நிறுவனமோ ஏதோ ஒரு இதுல வந்து கார் கொடுத்தாங்க. அவர் காரை வாங்கிட்டு போய் நேரா கட்சியில கொடுத்துட்டாரு. கட்சிக்கு தெரியும் எனக்கு என்ன தேவைன்னு, கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் நாங்க அப்படின்னு சொல்லி கட்சிகிட்ட கொடுத்துட்டாரு காரை. லட்சக்கணக்கில் பண முடிப்பு கொடுத்தப்ப கூட கட்சிகிட்ட கொடுத்துட்டாரு. தகைசால் தமிழ் விருதுலயே மேல ஒரு 10,000 ரூபாய் அரசுக்கு தானே கொடுத்தாரு, அரசு கொடுத்துட்டு வந்துட்டாரு. அது மாதிரி எதையுமே அவங்க வாங்கிட்டு போன இவங்க அவங்கள பயன்படுத்துறேன்ற பேர்ல, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களை வந்து வம்பளுக்குறேன்ற பேர்ல மாரிமுத்து தோழர்கிட்ட இல்ல. மாரிமுத்து கேட்டாரா? மாரிமுத்து தோழருக்கு கார் இல்லைன்றிய, மாரிமுத்து தோழர் ஊர்ல என்னென்னலாம் இல்ல அதெல்லாம் தேவைன்னு ஒரு கோரிக்கை வச்சாரு, அதை கேட்டீங்களா? தோழர் மாரிமுத்து பேசும்போது சுருக்கமா சுருக்கமா சுருக்கமா, ஏன் அவர் விரிவா தான் பேசட்டுமே, பேசுனா இவங்க டவுசர் கிழிஞ்சிரும், காக்கி டவுசர் கிழிஞ்சிரும். அதனால அவங்கள பேச விடாம நேர நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் இவர் சங்கி அமைச்சர் தானே இவர் ஏன் டென்ஷன் ஆயிட்டாரு அப்படின்னா, அன்னைக்கு டாக்டர் முத்துராஜா புதுக்கோட்டை எம்எல்ஏ எந்திரிச்சு RSS சங் பரிவாரை சேர்ந்தவர்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வோக் பண்ணோன்னே அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு எந்திரிச்சாங்க. அதுக்கு பழி வாங்குறேன்ற பேர்ல வந்து இவர் மானிய கோரிக்கையை பேசும்போது பதிலளிக்காம செந்தில் பாலாஜி வம்பிழுத்து ட்ரிகர் பண்றேன்ற பேர்ல எல்லாத்தையும் பேசுறாங்க. இதன் மூலமாக மக்கள் பிரச்சனையை திசை திருப்புவதுதான் இவர்களுடைய நோக்கம். அதற்கு ஊடகங்களின் மூலமாக இவங்க நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. இப்ப இந்த தலித் மாணவருக்கு மறுக்கப்பட்டது குறித்து எத்தனை விவாதங்கள், எத்தனை டிவி டிபேட்ஸ் நடந்துச்சு, எத்தனை டிபேட்ஸ் நடந்துச்சு? போன ஆட்சியில வந்து திமுக கட்டுப்படுத்தியதுன்னாங்க. என்ன கட்டுப்படுத்தினாங்களோ என்னன்னு தெரியல. அது வந்து அந்த கட்சி சம்பந்தப்பட்ட விவகாரம், நிறுவனம் சம்பந்தப்பட்ட விவகாரம். நான் என்ன கேட்கிறேன், துப்புரவு பணியாளர் போராட்டம் நடந்த போது விடிய விடிய லைவ் போச்சா இல்லையா? புதுக்கோட்டையில வந்து மாணவிக்கு இஷ்யூ நடந்த போது விடிய விடிய லைவ் ஓடிச்சா இல்லையா? கள்ளக்குறிச்சி மாணவி விவகாரம் நடந்த போது வாரக்கணக்கில் விடிய விடிய லைவ் ஓடிச்சா இல்லையா? இப்ப இந்த மாணவருக்காக எத்தனை லைவ் ஓடிருச்சு? லண்டன்ல விசா மறுக்கப்பட்டு மாணவர்கள் இன்றைக்கு நிற்கதியா நிக்கிறாங்க. விசாவுக்காக அம்பேத்கர்கள் காத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன நீதி கிடைத்தது? எத்தனை லைவ் ஓடி இருக்கு டிவி டிபேட்ஸ்ல? கண்ணுக்கு முன்னாடி 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் லண்டனால் விசா மறுக்கப்பட்டு நிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இந்திய அரசாங்கத்தோட இந்த அரசு பேச்சுவார்த்தை நடத்தி எம்பசியில என்ன பேசுறதுன்றது குறித்து என்ன முடிவெடுத்தாங்கன்றது எதை பற்றியுமே பேசல. இது எதையுமே வந்து பேசாமல் மக்கள் மத்தியில இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராம தடுக்கிறதுக்காக ரீல்ஸ் மூலமாக, சோசியல் மீடியா மூலமாக மேனிப்புலேட் பண்ணிடலான்ற நம்பிக்கையோடு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க லைனுக்கே வருவோம், தாவேக்கா லைனுக்கே வருவோம். தாவேக்கா வந்து தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? மக்களுக்கு உண்மை தெரியும், மக்கள் வந்து இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புவார்கள். அதே போல நீங்க எவ்வளவுதான் மீடியாவை மேக்கப் பண்ணி மேனேஜ் பண்ணாலும் மக்களுக்கு உண்மை தெரியும். அந்த உண்மை ஒரு நாள் அம்பலம் ஏறும். நன்றி.